என் பேர் ஆர் செல்லிய நாயுடு. திருமலாஜ்பேட்டை பஞ்சாயத்து கம்பப்பள்ளி கிராமம், பள்ளிப்பட்டு தாலுக்கா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு. நான் கைனிக்கு 1638 பயிரிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஸ்ப்ரே நானும் டிஏபி சாகரிக்கா ஸ்ப்ரே பண்ணேன் ட்ரோன் மூலமாக. இஃப்கோகாரன் கம்பெனி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியாகி போச்சு. ஆனால் நல்ல ஈல்டு கிட்ட நல்லா இருக்குது. எந்த விதமான லீஃப் ரோலும் எந்த விதமான பரவாயில்ல. அதனால டிஏபி அவர் சொன்னது மாதிரி நானும் ஏற்றுக்கின்னு கழிச்சோம். நல்லா இருக்குது பயிரெல்லாம். ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. சரிங்க சார், இதுக்கு முன்னாடி அடி உரம் போட்டிங்கல்ல? ஆமாம். அதுக்கு இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியுதுங்களா? அடி உரத்தில் பெரிய எனக்கு தெரியல. அப்போ ஒன்றும் அதேமா போட சொல்கிறாங்க தவிர போடுறோம். ஆனால் அப்போ ஒன்றும் தெரியறதில்ல. போனப்போ ஆனால் இப்போ நானோ ஏரியா எனக்கு ஒரு கொஞ்சம் பயிர் விளைச்சல் நல்லா வந்த பிறகு ஸ்ப்ரே பண்ணால் நல்லா தான் இருக்குது. அது முன்னாடி பண்ணியிருக்கிறாங்கன்னா ஸ்ப்ரே பண்ண பிறகு செகண்ட் டோஸ் எனக்கு ட்ரோன் மூலமாக இருக்கிறது எனக்கு பெஸ்ட்டானு எனக்கு தோணுது. அது டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறவங்க மேலே அதுதான் பெஸ்ட்டானு எனக்கு தோணுது. நல்லா பயிர் நல்லா இருக்குது. எந்த விதமான லீஃப் ரோலும் ஈவனாக வந்துருக்குது. அதே யூரியா கிரானுல்ஸ் போட்டிருந்தா அங்கங்கே விட்டு விட்டு போயிருக்கோம். நல்லா இருந்திருக்காதோ. ஆனால் ஈவனாக இருக்குது பயிர். எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். பண்ணிக்கலாம். எங்கள் ஊரில் இன்னும் எல்லாருக்குமே கேட்டுங்கிறாங்க 2-3 பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நல்லது தான். அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், நீங்கள் பார்த்தா கூட தெரியும் அப்படின்னு. சார் ரொம்ப வணக்கங்க. என் பேர் ராஜேஷ். ஊர் கோட்டமங்கலங்க, திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு. நான் முதல்ல ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட்னால இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். இது ஒரு 2-3 வருஷம் ஆச்சுங்க. புதுசாக இருந்தங்காட்டிக்கு அவ்வளோக்கா எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால் எதுவும் தெரியல. நான் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவும் ஈல்டு என்னால் அவ்வளோக்கா எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நானோ யூரியா பற்றி கேள்விப்பட்டேன். அது போட்டதுக்கப்புறம் பரவாயில்ல, ஈல்டு கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் விவசாயிகள் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அந்தளவுக்கு கிட்டத்தட்ட எடுக்க முடிஞ்சு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் இதுக்கு ஒரு பாட்டில் தந்தார். அதை யூஸ் பண்ணி பார்த்தா நல்ல ஈல்டு கிடச்சிது. அதனால் இப்போ வெளியே வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க. பீட்ரூட்டுக்கு ஃபஸ்ட்டு போட்டேங்க. அதனால் நல்ல ஈல்டு கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டு எடுத்தேன். அப்புறம் ரெண்டாவது இப்போ மறுபடியும் நடவு போட்டிருக்கேங்க. ஒரு ஏக்கரை கிட்ட அதுவும் போட்டிருக்கேன். அது நல்ல ரிசல்ட்டாக இருக்குதுங்க.